அந்த அது வாய்க்கா அந்த ஆட்டானிக்கே மேலப்பாளையத்தில் நம்மளுடைய நண்பர் அபூபக்கர்னு சொல்லிட்டவங்க பழைய காலத்து நண்பர் 35 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் பார்க்குறவங்கள அந்த அவர்களுடைய வீட்டுக்கு வந்தோம். அந்த இடத்துல அவருடைய வீட்டையும் எடுத்துக்கிட்டேன். அந்த அவங்க ஒரு தெரு இந்த தெருவில் கிட்டத்தட்ட 100 வீடு இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி மொத்தம் இந்த ஊரில் கிட்டத்தட்ட 60 தெரு இருக்குது அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாமே அந்த காலத்தில் என்ன நூல் தைச்சி கைலிகள் தைச்சி வியாபாரம் பண்ணியிருக்காங்க இந்த ஊரில். அடுத்து பீடி சூட்டு மாதிரி அதுவும் செஞ்சுருக்காங்க, மாதிரி செஞ்சுருக்காங்க. நிறைய ஆலிம்கள் மக்கள் இங்கே நிறைய ஆலிம்கள் இருக்காங்க. மாஷா அல்லாஹ். இல்லை ஆஃபீஸ்கள் ஆலிம்கள் இருக்காங்க. அவங்க பையன் இன்ஜினியர் அப்படிங்கிறாப்புல. இன்னொரு நண்பர் அவருடைய பையன் துபாயில் ஒர்க் பண்ணுறாப்புலையா. அவங்க எல்லாமே இருக்காங்க. எல்லாம் வந்து பகிர்ந்து எல்லாமே வீட்டு வாசலில் எல்லாமே போட முடியாமல் இது டவுனில் மெட்ராஸ் சென்னையில் டவுனில் போடுற மாதிரி அது ரோட்லேயே அப்படி போட்டுடுறாங்க. காரையும் அப்படி தான் போட்டு வச்சுருக்காங்க. நம்மளுடைய நண்பர் கூட காரை அந்த வெளில போட்டு வச்சுருக்காரு. வெள்ளையா காரு பைக்கெல்லாம் போட்டிருக்காங்க. காரை அப்படியே ரோட்டில் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஷெட்டு போடுறதுக்கு இடம் இல்லை, அது மாதிரி தான் இருக்குது மக்கள். மாஷா அல்லாஹ். நல்லா பாகிஸ்தான் எல்லாத்துக்கும் நல்லா அழகாக இருக்குது. இந்த ஊரை நான் கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ தான் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. நான் திருநெல்வேலியில் மேலப்பாளையம்னு ஏதோ ஒரு அந்த திருநெல்வேலியிலேருந்து இது பக்கத்து ஊராக இருக்கும், தூரமாக இருக்கும், கிராமமாக இருக்குன்னு நினச்சேன். ஃபுல்லாக டவுன் தான். டவுனு ஆனால் அவ்வளோ டெவலப்பான டவுனாக இல்லை, மக்கள் தொகையும் கம்மியாக இருக்குது. இல்லை அந்த கிராமத்தில் சேர்ந்து மக்கள் வாழ்கிறாங்க. ஹைர் இன்ஷா அல்லாஹ். இது யூடியூப்காக உள்ள வீடியோ. யூடியூப்பில் இன்ஷா அல்லாஹ் சேவ் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.